ஹாய் கைஸ், வெல்கம் டு சாரா கிச்சன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வஞ்சர கருவாடு தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வஞ்சர கருவாடை எடுத்து சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஆனியன் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது தக்காளி எடுத்துவோம், தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பூண்டு தட்டி தோல் நீக்கிட்டு இடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள், பேன் வைங்க. பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஆனியன் போடுங்க. சாப் பண்ணி வச்ச ஆனியனும் போட்டுக்கோங்க. கர்லீஃப் போடுங்க. கர்லீஃப் போட்டு ஒரு வணங்க. இப்போது கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், வெங்காயம் சீக்கிரமாக வணங்கணும்ல அதுக்கு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கருவாடு ஊற வச்சலாம், அது க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். பிச்சு போட்ட மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி அதை வணக்கினதோ அது கருவாடு போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் மசாலா தான். மஞ்சள்தூள், ஹோம்மேட் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறுங்க. கிளறிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், கொரியாண்டர் லீஃப் போடுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்கட்டு. இப்போ வஞ்சர கருவாடு தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.